துரோகம் என்பது எப்போதும் நம் எதிரிகளிடமிருந்து வருவதில்லை. நாம் யாரை நம் நிழல் என்று நம்புகிறோமோ அவர்களிடமிருந்து தான் முதலில் வரும். ஆனால் அந்த துரோகத்தை அமைதியாக வேடிக்கை பார்த்து சரியான நேரத்தில் திருப்பி அடிக்கும் ஒரு பெண்ணின் கதையைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சென்னையில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஜெகதீஷ். அவருடைய ஒரே மகள்தான் ரம்யா. ரம்யா அழகும் அறிவும் நிறைந்த ஒரு பெண். தந்தையின் பிசினஸை அவள்தான் கவனித்து வந்தாள். ஜெகதீஷின் நம்பிக்கைக்குரிய மேலாளராக இருந்தவன் கார்த்திக். மிகவும் சாதுவானவன் போலவும் உண்மையானவன் போலவும் நடித்து வந்தான். கார்த்திக்கின் திறமையையும் குணத்தையும் நம்பிய ஜெகதீஷ் தன் மகள் ரம்யாவை அவனுக்கே திருமணம் செய்து வைத்தார். ஆனால் கார்த்திக்கின் மனதிற்குள் இருந்த பேராசை யாருக்கும் தெரியவில்லை. திருமணத்திற்கு பிறகு கார்த்திக்கின் நிஜ முகம் மெல்ல வெளிவரத் தொடங்கியது. அவனுக்கு ஜெகதீஷின் ஒட்டுமொத்த சொத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வெறி இருந்தது. இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெகதீஷின் பிசினஸ் ரகசியங்களை திருடி எதிரி நிறுவனங்களுக்கு விற்கத் தொடங்கினர். ஒரு நாள் கார்த்திக் செய்த மிகப்பெரிய பண மோசடியை கண்டுபிடித்தார் ஜெகதீஷ். கார்த்திக், உன்னை என் பையன் மாதிரி நம்புனேண்டா, ஆனா என் கம்பெனி பணத்தையே திருடி இருக்க. ரம்யாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. நாளைக்கு காலையில போலீஸ்ல உன்னை ஒப்படைக்கிறேன் என்று கோபமாக கத்தினார். அன்று இரவே கார்த்திக்கும் மேகலாவும் சேர்ந்து ஜெகதீஷின் காரில் பிரேக் ஒயரை துண்டித்தனர். அடுத்த நாள் காலை பிசினஸ் விஷயமாக வெளியே சென்ற ஜெகதீஷ் கார் விபத்தில் கொடூரமாக மரணமடைந்தார். தந்தையின் மரணத்தால் ரம்யா மொத்தமாக உடைந்து போனாள். அவளுக்கு ஆறுதலாக இருப்பது போல் நடித்த கார்த்திக் சோகத்தில் இருந்த ரம்யாவிடம் பல வெற்று பத்திரங்களில் கையெழுத்து வாங்கினான். சில வாரங்களிலேயே கம்பெனியின் மொத்த பங்குகளும் கார்த்திக்கின் பெயருக்கு மாறின. ஒரு நாள் காலை ரம்யாவிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கார்த்திக் வீட்டிற்குள் அவனது தோழி மேகலாவோடு நுழைந்தான். கார்த்திக், யார் இவங்க? ஏன் இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது இனிமே உன் வீடு இல்லை ரம்யா. உன் அப்பா கம்பெனி, இந்த பங்களா, சொத்து எல்லாமே இப்ப என் பேர்ல இருக்கு. நான் மேகலாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியேறலாம். ரம்யா அதிர்ந்து போனாள். கார்த்திக், நான் உங்க மனைவி, என் அப்பாவோட சொத்து இது என்று அழுது போராடினாள். ஆனால் கார்த்திக்கும் மேகலாவும் அவளை கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். கையில் ஒரு சிறிய பையுடன் தெருவில் அனாதையாக நின்றாள் ரம்யா. அவளது கண்களில் கண்ணீர் மறைந்து ஒரு பயங்கரமான கோபமும் ஆக்ரோசமும் குடியேறியது. அடுத்த ஒரு வருடத்தில் கார்த்திக்கும் மேகலாவும் சொகுசு வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தனர். ஆனால் திடீரென்று அவர்களது நிறுவனத்திற்கு பெரிய நஷ்டம் வரத் தொடங்கியது. அவர்களது கம்பெனியின் பங்குகளை யாரோ ரகசியமாக சந்தையில் மிக குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டிருந்தனர். அது மட்டுமில்லாமல் கார்த்திக்கின் லஞ்ச ஊழல் மற்றும் வரி ஏய்ப்பு பற்றிய ரகசிய ஆவணங்கள் வருமான வரித்துறைக்கு அனுப்பப்பட்டன. ஒரே வாரத்தில் கார்த்திக்கின் கம்பெனி மூடப்பட்டது. அவனது வங்கி கணக்குகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டன. யார் இதற்கெல்லாம் காரணம் என்று தெரியாமல் கார்த்திக் பித்து பிடித்து அலைந்தான். அப்போது அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. மறுமுனையில் பேசியது ஒரு பெண். உன் கம்பெனியின் புதிய முதலாளியை பார்க்க வேண்டுமென்றால் உடனே ஆபீஸிற்கு வா என்று கூறிவிட்டு போன் கட்டானது. பயத்துடனும் கோபத்துடனும் கார்த்திக்கும் மேகலாவும் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தனர். அங்கே முதலாளி நாற்காலியில் கம்பீரமாக கோட் சூட் அணிந்து அமர்ந்திருந்தாள் ரம்யா. கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ரம்யா, நீயா? உனக்கு எப்படி இதெல்லாம் என்று தடுமாறினான். என்ன கார்த்திக், அதிர்ச்சியா இருக்கா? நீயும் மேகலாவும் சேர்ந்து என் அப்பாவோட கார் பிரேக்கை கட் பண்ணினப்பவே எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சட்டப்படி உங்களை உள்ள அனுப்ப என்கிட்ட அப்போ போதிய ஆதாரம் இல்லை. நீ என்னை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் நான் சும்மா அழுகலை. என் அப்பாவோட பழைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் ஒன்று திரட்டினேன். புதுசாக ஒரு செல் கம்பெனி ஆரம்பித்து உன் கம்பெனியை மொத்தமாக முடக்கினேன். இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற பங்களா கூட என்னோடது தான். அப்போது அறைக்குள் போலீசார் நுழைந்தனர். ரம்யா போலீஸ் அதிகாரியிடம் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாள். சார், என் அப்பா விபத்தில் சாகலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கான ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்கள் இதில் இருக்குது. போலீசார் கார்த்திக்கையும் மேகலாவையும் கைது செய்து இழுத்துச் சென்றனர். கார்த்திக் ரம்யாவின் காலில் விழுந்து கதறினான். ஆனால் ரம்யா அதை திரும்பி பார்க்க கூட இல்லை. தன் தந்தையின் புகைப்படத்தை பார்த்து அவளது கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நன்றியோடு விழுந்தது. நேயர்களே, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் இறுதி நிமிடம் தர்மமே வெல்லும். ஒரு பெண்ணை பலவீனமானவள் என்று நினைத்து துரோகம் செய்ய துணிந்தால் அவளே காளியாக மாறி எல்லாவற்றையும் அழித்து விடுவாள் என்பதற்கு ரம்யாவின் கதையே சாட்சி.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.